5 ஸ்டார் அழைப்பறைகள் சார்பாக வணக்கம். இன்னைக்கு துவரம்பருப்பு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தடில் பாருங்கள். துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் வச்சுருக்கேன். மிளகாய் ஒரு 5 வச்சுருக்கேன். காரம் வேணும்னா இன்னும் வச்சுக்கலாம். புளியை அலசி வச்சுருக்கேன். அடுத்தது சீரகம், அடுத்தது தேங்காய் துருவல். இவ்வளோதாங்க துவரம்பருப்பு சட்னி. இப்போ பார்க்கலாம் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வானிலையை வச்சுட்டோம். மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய். இப்போ வரமிளகாயை போட்டுக்கலாம். அடுத்தது சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து துவரம்பருப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். லேசாக சவந்து வரும்போது நம்ம கழுவி வச்ச புளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தெரியுதுங்களா? இப்போ கடைசியாக சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு தேங்காய் தூளை சேர்க்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை ஃபேனில் ஆற வச்சு மிக்ஸியில் போட்டுக்கலாம். நான் மிக்ஸியில் ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு உங்களுக்கு சட்னியை காட்டுறேன். பாருங்கள், ஃபேனில் ஆற வச்சு தேவையான தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சாச்சு. இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு இப்போயே நாக்கில் எச்சு ஊறுதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரிப்ளை கொடுங்க. நன்றி, வணக்கம்.